தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்த தேசம் காட்டி கொடுக்கப்பட்டது கம்யூனிஸ்டுகளால். இந்த தேசம் காட்டி கொடுக்கப்பட்டது 1962 சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க கம்யூனிஸ்டுகாரங்க. அவர்களை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்கவில்லை. ஒரே ஒரு குரல் இருந்தது, அது வீரத்துறை ஐயா ராமகோபாலன் ஜியோட குரல். இந்த ராமகோபாலன் ஜி பெயர் என்பது வெறும் பெயர் அல்ல, அது வெறும் பெயர் அல்ல, ஒரு அடையாளம். யாருடைய அடையாளம்? இந்துக்களுடைய அடையாளம். நாம நினைச்சிருப்போம் அது ஏதோ ஒரு பெயர், ராமகோபாலன் என்பது ஒரு பெயர் நினைச்சிருப்போம். இல்ல, ராமகோபாலன் என்று சொன்னால் தத்துவம் என்று பொருள். ராமகோபாலன் என்று சொன்னால் சித்தாந்தம் என்று பொருள். ராமகோபாலன் என்று சொன்னால் வீரம் என்று பொருள். ராமகோபாலன் என்று சொன்னால் அஞ்சாமல் எதிர்த்து நில் என்று பொருள். ராமகோபாலன் என்று சொன்னால் அச்சம் தவிர் என்று பொருள். ராமகோபாலன் என்று சொன்னால் இந்துக்களின் கேடயம் என்று பொருள். ராமகோபாலன் என்று சொன்னால் இந்துக்களின் போர் வார் என்று பொருள். கம்யூனிஸ்டுகள், இந்த கம்யூனிஸ்டுகள் நம்ம நினைக்கிறோம் அது ஒரு சித்தாந்தம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, இந்த கம்யூனிசம் எந்தெந்த நாடுகள் எல்லாம் பரவியதோ அந்தந்த நாடுகள் எல்லாம் வன்முறை நாடுகளாக மாறிவிட்டது. கடைசியில அங்கிருந்து கம்யூனிசமும் வெளியேறிவிட்டது, அடிச்சு துரத்திட்டாங்க. இப்போ சைனாவில் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் கொஞ்சம் இருக்கு, அது அடுத்த வருஷத்தோட காலியாயிடும், ஊசலாடி கொண்டு இருக்கிறது. 1962 சீனா நம் மீது படையெடுத்த போது இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் சீனாவுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, சீனாவுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள்.